இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பூட்ஸ்ட்ராப்புக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி கிளாஸஸில் பார்டரில் ரொம்ப சூப்பரான கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 27 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 27 கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோ ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த ரோக்குள்ளே நம்ம 27 பாக்ஸஸ் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு வந்து காலம் நேம் அது கால் 2 கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி கால் 2ன்ற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் எல்லா பாக்ஸுக்கும் நான் வந்து 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் சென்டர் உள்ள கண்டென்ட் நம்ம டைப் பண்ணுறது சென்டரில் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சென்டர். அதுக்கப்புறம் உள்ள நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் நல்லா போல்டாக பெருசாக வரதுக்காக நான் வந்து டிஸ்பிளே அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே அதை 3 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு டாலர் சிம்பிள் ஒன்று போட்டுக்கிறேன், சரிங்களா? இது எனக்கு 27 பாக்ஸஸ் எனக்கு வேணும். ஸோ 27 அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். இது நான் சிம்பிளாக எமன்ட்டோட பிளகின் தான், இது எமன்ட்டோட ஷார்ட்கட் தான். இது காலம் 2 அதிலே கிளாஸஸ் இத்தனை கிளாஸஸ் P5 M1 டெக்ஸ்ட் சென்டர் டிஸ்பிளே 3 1 2 3 4 27 வரணும். நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு பக்காவாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஜூம் நான் குறைச்சனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் ஒவ்வொரு டிவ்லையும் பாருங்கள் காலம் 2 பேடிங் 5 மார்ஜின் 1 டெக்ஸ்ட் சென்டர் டிஸ்பிளே 3 வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டைலிங் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டைலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணி பாருங்கள், எல்லா ரோஸ்க்கு வந்துருச்சு. இல்லை அந்த பர்டிகுலர் டிவ்வுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் ஸ்பேஸ் கொடுத்து டிவ்னு கொடுங்க. எல்லா டிவ்வுக்கும் பாருங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? அண்ட் தென் அதோட ரோஸுக்கும் நீங்கள் ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் நல்லாவே தெரியும். ஆக்சுவலி வந்து நீங்கள் நம்ம பார்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், இது ரோக்கு மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ரோஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்குள்ளே இருக்க டிவ்வுக்கு நான் தனியாக வந்து ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் டாட் ரோஸ்குள்ளே இருக்கிற அந்த பர்டிகுலர் டிவ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கலர் ஏதாவது ஒரு கலர். இப்போ வந்து ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேஷ் ஒயிட் கலர் பாருங்கள் எல்லாமே நமக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒயிட் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா பார்டர்ஸ் ஒரு சிலது ஒயிட் கலரில் இருக்கிறனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக பாருங்கள் நான் வேறு ஏதாவது ஒரு கலர் நான் கொடுக்குறேன். இப்போ ஒயிட் கலருக்கு பதிலாக 111 அப்படின்ற கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். 111 இல்லை 333 கொடுக்கலாங்களா? 333 ஓகே, 333 நல்லா இருக்கு. உள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலர் நான் ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 27 பாக்ஸஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 27 பாக்ஸஸில் டிஃப்ரெண்ட்டான பார்டர்ஸ் எப்படி கொடுக்கறது, இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் பூட்ஸ்ட்ராப்குள்ளேயே இருக்கிற கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காலம் வந்து எனக்கு 2ல் இருக்கணும், 2 காலம் 2 சைஸில் இருக்கணும். அதே மாதிரி பேடிங் எனக்கு 5, சுற்றியும் பாருங்கள் பேடிங் டெக்ஸ்ட் சென்டரில் வச்சுருக்கேன். மார்ஜின் 1னால சுற்றியும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. டிஸ்பிளே 3னால டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக தெரியுது. H1 H2 H3 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஸ்பிளே 3, சரிங்களா? ஸோ உள்ள நம்பர்ஸ் பாருங்கள் 27 தடவை நான் போட்டிருக்கேன். ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், பார்டர் அப்படின்ற கிளாஸ் நான் போடுறேன். இங்கே நான் போடுறேன் பாருங்கள், ஸ்பேஸ் கொடுத்து பார்டர், சரிங்களா? பார்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் உங்களுக்கு வந்துருச்சு. ஒயிட் கலரில் பாருங்கள் பார்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது டிஃபால்ட்டாக பார்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பார்டர் -1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் சைஸ் அப்படியே வந்துடும். பார்டர் கொடுத்தாவே பார்டரோட சைஸ் 1 தான். 1லேருந்து 5 வரைக்கும் போடலாம். 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ், ஓகேங்களா? 1ங்கிறது 1 பிக்சல்ஸ், 2னா 2 பிக்சல்ஸ், 5 கொடுத்தீங்கன்னா 5 பிக்சல்ஸ்க்கு பார்டர் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் எனக்கு பக்காவாக வந்து எனக்கு பார்டர் எனக்கு செட் ஆகிடுச்சு 1 பிக்சல்ஸ்க்கு. இதே எனக்கு பார்டர் எனக்கு 2 பிக்சல்ஸ் 3 பிக்சல்ஸ் அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் சேம் இதே மாதிரியே பார்டர்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்டர் வந்து பாருங்கள் நான் 2 கொடுக்குறேன். செகண்டுக்கு வந்து 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ 2 பிக்சல்ஸு. அடுத்தது தேர்ட் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்ற பிக்சல்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசு. அடுத்த 4 பாக்ஸுக்கு பாருங்கள் நான் 4ன்ற பிக்சல்ஸ் கொடுக்குறேன். 5th பாக்ஸில் பாருங்கள் 5ன்ற பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஸோ 5 விதமான கிளாஸஸ் இருக்குது, 5 டிஃப்ரெண்ட் பார்டர் சைஸ் நமக்கு இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்டர் வந்து எனக்கு டாப்பில் மட்டும்தான் வேணும், மற்ற எந்த இடத்துலையும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ
அப்படியே நீங்கள் கிளாஸஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வேணா என்ன பண்ணுறேன், இதோட சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபாண்ட் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இங்கே நான் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த கிளாஸ் நான் போடுறேன். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பார்டர் 5 இருக்கணும். ஆனால் எல்லா சைடும் பார்டர் வேணாம், எனக்கு டாப் மட்டும் இருந்தால் போதும். அப்படின்னா ஜஸ்ட் டாப் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு டாப்பில் மட்டும் பார்டர் உங்களுக்கு 5 வந்துடும். இதை வேணால் டேப் கொடுத்து பின்னால் கொண்டு போயிடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே கான்செப்டில் எனக்கு டாப் இல்லாமல் எனக்கு ரைட் சைடு வரணும் அப்படின்னா எண்டு. ஸோ அப்போ எண்டில் பாருங்கள் ரைட் சைடில் வந்துருச்சு. பாட்டம் வேணும்னா பாட்டம். ஸோ இந்த இடத்துல பாட்டம் பார்த்தீங்களா. லெஃப்ட் வேணும்னா ஸ்டார்ட். ஸ்டார்ட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த சைடில் உங்களுக்கு பார்டர் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் பார்டர்ஸ் நீங்கள் பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பார்டர் 0 கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் பார்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற போது இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்டர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5ன்னு கொடுத்தா 5ன்னு வருதுங்களா. இது 5க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு கொடுத்தேன்னா பார்டர் எனக்கு ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, ஸோ பார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்டர் 0 அப்படின்ற கிளாஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பார்டர் போடணும் ஆனால் டாப் பார்டர் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு பார்டர் போடணும், பார்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இருக்கணும். அதே மாதிரி எனக்கு டாப்பில் மட்டும் பார்டர் வேண்டாம் அப்படின்னா பார்டர் ஐஃபன் டாப், அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் 0 அப்படிங்கிறது கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டாப்பில் மட்டும் எனக்கு இல்லாமல் போயிடும். சேம் இதே அப்படியே நான் காப்பி பண்ணி நான் அடுத்ததுக்கு நான் போடுறேன். இதில் எனக்கு பார்டர் டாப் எனக்கு ரைட் வேண்டாம்னா எண்டுன்னு கொடுக்குறேன். அப்போ ரைட் சைடில் மட்டும் உங்களுக்கு போயிடும். இதே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு பாட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பாட்டம் மட்டும் உங்களுக்கு பார்டர் போயிடும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு லெஃப்ட்னா ஸ்டார்ட் மட்டும் வேண்டாம், நான் ஸ்டார்ட்டுக்கு 0 கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஸ்டார்ட் மட்டும் எனக்கு போயிடுது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த பார்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கலர்ஸும் நீங்கள் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ரெகுலர் கலர் தீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர் அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நான் இந்த பார்டர் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டுக்கிறேன். அதில் பார்டர் ஐஃபன் ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா, பார்டர் ஐஃபன் ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் பார்டர் வந்துடும். சரிங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்டர் அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு கிரே கலர். சேம் இதே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். செகண்டரிக்கு அப்புறம் சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எனக்கு க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ரெட் கலரில் நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வார்னிங் இன்ஃபோ லைட் வார்னிங்னு ஒன்று இருக்குது, வார்னிங். அதுக்கப்புறம் இன்ஃபோ, அதுக்கப்புறம் லைட்னா ஒயிட் கலரில் வரும். ஓகேங்களா, லைட் LIGHT லைட். பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டார்க்னா பிளாக் கலரில் வரும். டார்க் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒயிட்டுக்கும் லைட்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸ்லைட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்டருக்கு நீங்கள் ஒப்பாசிட்டியும் நீங்கள் குறைக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இந்த பிரைட் பார்டர் குறைக்கணும்னா அதுவும் குறைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து பார்டரில் நான் எல்லாத்துக்கும் டேஞ்சர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் டேஞ்சர் கொடுக்குறேன். டேஞ்சர் எனக்கு இந்த கலரில் இருக்குங்களா. இதோட ஒப்பாசிட்டி நான் பார்டர் ஒப்பாசிட்டி 75% குறைக்கிறதா இருந்தால் அதுக்கு தனி கிளாஸ் இருக்குது. ஸோ பார்டர் ஐஃபன் ஒப்பாசிட்டி 75 கொடுத்தீங்கன்னா 75% குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, சேம் இதே மாதிரியே நான் பார்டர் ரெட் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன், மற்ற எல்லாத்துக்குமே நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பாருங்கள் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டேஞ்சர் வந்து இங்கேயும் பார்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ பார்டர் கிளாஸ், பார்டர் 5, டேஞ்சர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இது லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது 75% ஒப்பாசிட்டி இருக்குது. நான் 75க்கு அப்புறம் இதை நான் 50யாக கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இதே ஒப்பாசிட்டி நான் மறுபடியும் நான் இதுக்கு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50%க்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்கள் அதுக்கு பாதி.
அதுக்கப்புறம் 25%க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஒப்பாசிட்டி. ஸோ 25னா இன்னும் கொஞ்சம் லைட்டு. அதுக்கு கீழே குறைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து 10% வரைக்கும் இதில் குறைக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ ஒரிஜினல் ஒப்பாசிட்டி 75%, 50%, 25% அண்ட் தென் 10% ஒப்பாசிட்டி கொடுத்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பார்டர்ஸ் வேணுமோ அந்த பார்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் நம்ம வந்து பியூர் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து போக போக உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.